Hi everyone, I am Dr. Priyadarshini, Siddha Doctor and Yoga Consultant, Arogya Healthcare, Mylapore. International Women's Day-காக எக்ஸ்க்ளூசிவாக விமன் வெல்னஸ்க்காக ஒரு யோகா செஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக பிராணாயாமா ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலாக யோகாஸ் அப்படின்னு வரும்போது பிராணாயாமா ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒரு யோகா பாஸ்டர் நம்ம அட்டைன் பண்ணும் போதும் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறது பண்ணுவோம். அப்போ அந்த மூச்சு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்போம், அப்போ தான் இதில் தூங்கி எழுந்திருப்போம், நிறையா ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூச்சு வந்து பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ப்ராப்பராக அந்த மூச்சை வந்து சீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யோகா ஸ்டார்ட் பண்ணுறது அந்த பாஸ்டர் அட்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ப்ரீதிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராணாயாமாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிராணாயாமம் பொறுத்த வரைக்கும் நம்மள பாடியை வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். சூரியனுடைய பார்ட் அண்ட் சந்திரனுடைய பார்ட். ஸோ இது வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க இன் சித்தா. எனர்ஜி வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகியிருக்கணும். அந்த பேலன்ஸை தான் நம்ம வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலயமா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து தான் ப்ரீத் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் ப்ரீத்திங் சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து இன்ஹேல் பண்ணிட்டு ரைட்டில் எக்ஸேல் பண்ணணும். அகெயின் டுவர்ட்ஸ் ரைட் இன்ஹேல் பண்ணி அதை லெஃப்டில் எக்ஸேல் பண்ணணும். ஸோ திஸ் லெஃப்ட் டு லெஃப்ட் இஸ் 1 சைக்கிள் 1 கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 சைக்கிள்ஸ்லேருந்து 10 சைக்கிள்ஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் நம்மளோட ப்ராக்டிஸை. அதுக்கடுத்து ஷீதலி அப்படின்ற பிராணாயாமம். ஷீதலின்றது மைண்டை வந்து காம் பண்ணுறதுக்கு, தட் டூ அந்த நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணுறதுக்கு ஒரு பித்தம் அப்படின்ற ஒரு சித்தால சொல்கிற கான்செப்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பித்த தன்மையை வந்து கம்மி பண்ணுறது மூலயமா மைண்ட் நர்வஸ் சிஸ்டம் காம்ஸ் டவுன், தி பாடி காம்ஸ் டவுன், கூல்ஸ் டவுன். அதனால ஷீதலின்ற பிராணாயாமம் பண்ணுவாங்க. அடுத்து பிராமரின்றது ஹம்மிங் பேர்ட் பிரெத்னோ இன்னொரு நேம்ல சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் இருக்கும், நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி, நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியை என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதை கிளென்ஸ், அதை ஓவர்லுக் பண்ணி அதிலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான். அதை அலாங் வித் அவர் பிரெத் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஹம்மிங் பேர்ட் பிரெத். ஸோ இந்த மூணுமே மைண்டை காம் பண்ணுறதுக்கு, நம்ம கார்டிசால் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணும் போது தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதோ இல்லை ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்கோ இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அதே லைஃப் ஸ்டைல் சொல்கிறப்போ we will not have lot of time to do all this. ஸோ ஒரு சின்ன மினிமலான ஒரு ஷெட்யூலில் ஒரு டைம் பீரியடில் என்ன பண்ண முடியுமோ பட் மேக்ஸிமம் யூசஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராணாயாமஸ் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் ப்ரீதிங், நாடி சுத்தி. லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. Inhale with left nostril, close with ring finger, exhale with right nostril, inhale from right nostril, close with thumb and exhale with left nostril. This is 1 cycle. You can repeat this for 5 to 10 cycles. Next, Shitali. Roll your tongue out upwards. Inhale, close your mouth, exhale through nose. Roll your tongue, inhale through mouth, close your mouth and exhale it through nose. You can repeat this for 3 to 5 times. Avoid during cold climates. Next, Brahmari, hummingbird breath. Close your ears with chest open. Inhale through your nose and exhale with the sound inhale, exhale. Inhale, exhale. Relax. Repeat this for 5 to 10 times. Sectional breathing. Sectional breathing ன்றது நம்ம லங்ஸை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதில்
ஏர் பேட்டர்ன் பிரெத் பேட்டர்ன் எப்படி போகுதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் பார்ட்றது மூக்கிலேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இருக்க மூச்சு பயிற்சி வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு சின்முத்ரா வச்சுக்கணும். சின்முத்ராவில் மூச்சை வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அடுத்து மிடில் பார்ட்னா இந்த ரீஜன்லேருந்து மிடில் ஆஃப் த லங்ஸில் வந்து உங்களுடைய ஏர் போகிற ஆல்வியோலை வந்து டிவைட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் அங்கே அந்த ரீஜனில் பிரெத் எப்படி போகுதுன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு. அப்போது சின்மய முத்ரா வைக்கிறீங்க. சின்மய முத்ரான்றது 2 fingers ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறதோட 3 fingers க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் சின்மய முத்ரா. நெக்ஸ்ட்டு லோவர் பார்ட் ஆஃப் த லங்ஸை மைண்டில் வச்சுக்கிறீங்க. லோவர் பார்ட் ஆஃப் த லங்ஸில் நம்மளோட மூச்சு போயிட்டு வரப்போ நம்ம வயிற்று பகுதியும் மேலே வந்து போகும். அதையும் நீங்கள் சேர்ந்து கவனத்தோடு பண்ணுறீங்க. இதில் ஆதி முத்ரா வச்சு பண்ணுறீங்க. ஆதி முத்ரான்றது கட்டை விரலை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி 4 fingers க்ளோஸ் பண்ணுறது. 3 முத்ராஸ் வச்சு 3 ரீஜன் ஆஃப் த பிரெத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதுதான் செக்ஷனல் ப்ரீதிங். இப்போ இன்ஹேல் எக்ஸேல் கவுண்ட் நான் கொடுத்துட்டு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். சின் முத்ரா, அப்பர் பார்ட் ஆஃப் த லங்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன்ஹேல் 1 2 3 4 5 6. ஹோல்ட் 1 2 3 4. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ் 1 2 3 4. சின்மய முத்ரா மிடில் பார்ட் ஆஃப் த லங்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்ஹேல் 1 2 3 4 5 6. ஹோல்ட் 1 2 3 4. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ் 1 2 3 4. ஆதி முத்ரா lower part of the lungs மைண்டில் வச்சுக்கலாம். இன்ஹேல் 1 2 3 4 5 6. ஹோல்ட் 1 2 3 4. எக்ஸேல் 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ் 1 2 3 4. ஸோ ப்ரீதிங் டெக்னிக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து யோகாஸ்குள்ளே போகலாம். பாஸ்டர்ஸ் பார்க்குறப்போ ஸ்டாண்டிங், சிட்டிங், ஹாஃப் ஸ்டாண்டிங், சுப்பைன் பொசிஷன்ஸ்னு லைங் பொசிஷன்ஸ் இருக்குது. இதில் ஈச்சில் நம்ம 2 ஆசனாஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ஃபோக்கஸ் நிறைய ஆசனாஸ் பண்ணணுன்றதை தாண்டி பர்டிகுலராக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு ஷார்ட் டைமில் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். சிட்டிங் ஆசனாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உட்காந்து ஒரு 2-3 ஆசனாஸ் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சந்திர நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பெண்ட் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் லெக் வைடாக ஓப்பன் பண்ணி உட்காரணும். திரிகோணாசனா. ரைட் சைட் ஸ்லோவாக பெண்ட் பண்ணி போத் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஃபோர்ஹெட் முடிஞ்சால் நீச்சை டச் பண்ணலாம். அஸ்வ சஞ்சலாசனா. ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ தூரம் பேக்வேர்ட் பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். இது ஒரு ஹாஃப் மூன் பாஸ்டர் கொடுக்கும். ரொம்ப பேலன்ஸ் இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்கந்தாசனா. டோஸை லிஃப்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். இந்த பாஸ்டர் பண்ண முடியாதவங்க இந்த ப்ராப் சப்போர்ட் வச்சு தைஸை சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு அப்படியே மூவ் பண்ணணும். சேம் பாஸ்டர்ஸை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அஸ்வ சஞ்சலாசனா. hands join பண்ணி backward bend. goddess pose. சேம் லெக் லெஃப்ட் லெக் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸில் லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணணும். தென் ரைட் சைட் பெண்ட் பண்ணணும். ரிலாக்ஸ். இது 1 சைக்கிள். இப்போது ரைட் சைட்லேருந்து பண்ணுறது 1 சைக்கிள். அதே மாதிரி சிமிலர் போசஸ் லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணுறது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு 1 கம்ப்ளீட் சைக்கிள் ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 to 5 சைக்கிள்ஸ் எவ்ரிடே பண்ணலாம். சுகாசனா பொசிஷனில் உட்காந்துட்டு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணிகிட்டே பெண்ட் டவுன் பண்ணலாம். கைகளை கோர்த்து மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும்.
இந்த போஸ்டரில் எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ பிரெத் ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு ரிலாக்ஸ்டாக மேலே வரலாம் எக்ஸேல் பண்ணிகிட்டே. கை ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொரு வேரியேஷன் பண்ணலாம். கைகளை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு இதே போஸ்டரில் ஃபோர்ஹெட் டச் பண்ணுறது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸேல், ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்து பாதகோணாசனா, பட்டர்ஃப்ளை போஸ் சொல்லுவாங்க. 2 ஹேண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பெல்விக் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளாப் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ தூரம் தைஸை கவர் பண்ணுறோம், ஏரியா கவர் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணலாம். ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கவனம் ஃபுல்லாக முதுகு தண்டு மேலே இருக்கணும். இதில் ஸ்லைட்டான ஒரு பெண்ட் கொடுக்கலாம், ஸோ தட் பெல்விக் மசில்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். பீஜன் போஸ், டோஸ் இன்வெர்ட்ஸ் பண்ணிவிட்டு இன்வெர்டட் வி பொசிஷனுக்கு போகலாம். ரைட் லெக் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஹேண்ட்ஸ் ரைட் தையில் ரெஸ்ட் ஆகணும். சிமிலராக கவுண்டர் ரியாக்ஷனாக லெஃப்ட் லெக்கும் பண்ணணும். லெஃப்ட் லெக் ஆன் ஏர் பெண்ட் பண்ணி அதில் ரெஸ்ட் பண்ணணும். ஹிப் மசில்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஸ்ட்ரெச்சஸாக இது அமையும். அண்ட் வைல் ரெஸ்டிங் பாலாசனா, சைல்ட் போஸில் போய் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலாக்ஸ் ஆகணும். சுப்த பாதகோணாசனா, லெக்ஸ் 2 ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை செப்ரேட் பண்ணி லெக்ஸ் 2மே ஜாயிண்ட்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் எவ்வளோ தூரம் உங்களால் தைஸை கிரவுண்டில் ரெஸ்ட் பண்ண முடியுதோ பண்ணலாம். ஹிப் மசில்ஸ்க்கு இது ஒரு ஸ்ட்ரெச்சஸாக சூதிங்காக இருக்கும். இதில் உங்கள் அப்டமன் பிரெத்தை அப்சர்வ் பண்ணணும். இதோட இன்னொரு வேரியேஷன், ஒரு பில்லோ ஆர் யோகா பிளாக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ஸ் சப்போர்ட் பண்ணி ஹிப் ரீஜனில் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு அப்போது உங்களோட அப்டமன் மசில்ஸில் அப்டமனில் என்ன ப்ரீதிங் நடக்குதுன்றதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். இது ஒரு ரெஸ்டரேட்டிவ் யோகா போஸாகவும் நமக்கு ஒர்க் ஆகும். பாடியோட கம்ஃபர்ட்லேருந்து அதை ஸ்ட்ரெச் பண்ணுறது. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காடஸ் பாஸ்டர், உட்கட்ட கோணாசனா, லெக்ஸ் அப்பார்ட் வச்சுட்டு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதில் ஹாஃப் சிட்டிங்கில் உட்காரணும். மேக் ஷூர் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடக்கூடாது. போத் ஹேண்ட்ஸ் பேரலாக இருக்கணும். இந்த பாஸ்டரில் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ இருக்கலாம். கருடாசனா, ஈகிள் போஸ். ரைட் லெக் லெஃப்ட் தை மேலே க்ராஸ் பண்ணணும். போத் ஹேண்ட்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த பாஸ்டரில் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணணுமோ பண்ணலாம். இம்ப்ரூவ்ஸ் மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் அண்ட் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். போத் லெக்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு வால் சப்போர்ட்டில் பர்பெண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணணும். மேக் ஷூர் both the legs are straight, knees are not bent. இந்த பாஸ்டரில் அப்டமன் பிரெத் எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணுறீங்க. இது வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு பாஸ்டரோட மாடிஃபைட் ஃபார்ம், லேட்ரல் வால் போஸ். பிளட் சப்ளை த்ரூ அவுட் த டே நம்ம வந்து கிராவிட்டிக்கு டுவர்ட்ஸாக தான் இருக்குது. அதை வந்து அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சப்ளை டுவர்ட்ஸ் அ பாடி, டுவர்ட்ஸ் அ லெக்ஸ் அப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ இதே பாஸ்டரில் லெஃப்ட் நாஸ்ட்ரில் ப்ரீதிங் பண்ணணும். ரைட் தம்பை வச்சு ரைட் நாஸ்ட்ரில் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 5 to 10 சைக்கிள்ஸ் ப்ரீத் பண்ணலாம். இன்னேல நான் எக்ஸேல் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணலாம். ஷவாசனா, காப்ஸ் போஸ் சொல்லுவாங்க. எவ்வளோ யோகாஸ் போஸஸ் நம்ம பண்ணாலும் எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்து சவாசனால தான் முடிக்கணும். இந்த சவாசனா போஸ்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய எல்லா ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகணும். சோஃபார் அதை ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம், அதை வந்து எல்லாமே ரிலாக்ஸ்டாக ஆகிறதா
இமேஜின் பண்ணுறதுக்கு அண்ட் லை டவுன் பண்ணி காம் டவுன் பண்ணுறதுக்கு மைண்ட் அண்ட் பாடியை இந்த ஆசனாவை டைமை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 minutes உங்கள் பிரெத் எப்படி இருக்குன்றதை அவேர் பண்ணிவிட்டு, பாடி எப்படி இருக்குது, மசில்ஸ் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்குன்றதை அவேர் பண்ணிவிட்டு லை டவுன் பண்ணிக்கலாம். ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.